ஹே கைஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோவும் அங்கே வந்து மேக்குக்கு மெசேஜ் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறான் இல்லையா. இந்த மாதிரி உங்ககிட்ட நான் உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் கரெக்டாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. ஸோ அவன் கால் அட்டன் பண்ணி பேசையில் அவள் வந்து அம்மா உனக்காகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஷ்ஷஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ நம்மளோட பிளேஸ்க்கு வந்துட்டு வாங்கிக்கிறியா இல்லை நான் வந்து கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவும் நானும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதனால மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு பிறகு அவன் மிக்கிக்கு வந்துட்டு மெசேஜ் எதுவும் அனுப்பாமல் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அப்புறம் எதனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஹீரோயினும் மீட் பண்ணதுக்கு பிறகு ஹீரோ வந்துட்டு அவருடைய ஃபீலிங்ஸ், அதாவது மறைச்சி வச்சது எல்லாத்தையுமே அவகிட்ட கன்வீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலமாவில் இருந்துக்கிட்டே வந்துட்டு அவகிட்ட பேசுறதுக்காக தெம்பு வர வச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் வந்துட்டு நீ ஏதோ பேசணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ வந்துட்டு மென்னு முழுங்கிட்டு இருக்க சமயத்தில் உடனே ஹீரோயினும் இல்லை நீ வெயிட் பண்ணு, நான் முதல்ல வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரப்போ அவனை தடுத்து நிறுத்திட்டு இவ சொல்றா, மெவின் இன்னைக்கு வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்தான், அப்பா அம்மா அண்ணன் அக்கானு எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தான், எல்லாரும் வந்துட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் சேஞ்ச் ஆனது வந்துட்டு எனக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவன் பேசின வகையில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் எல்லாமே வந்துட்டு அவனை அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது, நம்பாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிடுச்சு தெரியுமா. அவ்வளோ நேரம் வந்துட்டு இது வரைக்கும் முன்னாடி அவன் என்னோட வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. முன்னாடிலாம் நான் என் பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா கூட வந்துட்டு அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்போ நீ என்ன நினைக்கிற, நான் வந்து மெவினுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா. ஹீரோவும் வந்துட்டு அப்படியே டவுன் ஆகிடுறான். இதை நீ என்கிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, ஆக்சுவலாக வந்துட்டு உங்ககிட்ட நான் கேட்குறதுல அர்த்தமே கிடையாது, ஏன்னா உனக்கு தான் மெவினை ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே ஹீரோவும் நீ அவனுக்கு சான்ஸ் கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நீ என்ன சொல்கிற, என்னடா குண்டத்துக்கு போடுற, நீ உனக்கு தான் அவனை பிடிக்காதே, நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நீ இது வரைக்கும் வந்துட்டு நிறைய பேசிக்கிட்டே இருந்துட்டுருக்க இல்லையா, ஸோ ஒரு தடவை வந்துட்டு உனக்கு மாறிட்டான்னு தோணுச்சுன்னா சான்ஸ் கொடு, உன்னோட லவ்வை நீ எதுக்காக வந்துட்டு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் அதுக்கு பிறகு சரி அதை விட நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு உடனே, நீ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தல அதில் நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது எனக்கு மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினும் வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்டு பார்க்குறா. ஆனால் அவனும் எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை, திரும்ப எப்போ ஞாபகம் வருதோ அப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மெவினோட நீ எந்த ஒரு டெசிஷன் வந்து சூஸ் பண்ணாலும் சரி, அவனை டேட் பண்ணணும்னாலும் சரி பண்ணனாலும் சரி, நான் எப்போவுமே உன் பக்கத்தில் தான் இருக்கேன், உனக்கு துணைக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அடுத்த நாள் ஹீரோ வந்து ஆஃபீஸ் போகையில் அங்கே பாஸ் கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ இவன் வந்து இப்போ அந்த சைனாக்கு போகிற எண்ணத்தை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த ஆஃபருக்கு பிறகு இப்போ பாஸ் கூப்பிட்டு உனக்கு அளவுக்கு வந்து ஈக்குவலாக யாருமே கிடையாது, ஸோ இதில் வந்துட்டு அப்ளிகபிளாக வந்து யாரையும் எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல, நான் உன்னை கட்டாயப்படுத்தவும் முடியாது, நீ இதை எதுக்காக ரிஜெக்ட் பண்ண நான் தெரிஞ்சுக்கலாமா, கல்யாணம் எண்ணம் ஏதாவது இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எதுவுமே வாயை திறக்காம அவனுக்கு சைனா போகிறதுல ஐடியா இல்லைங்கிறது மட்டும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே இந்த பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு ஹோட்டலில் நம்ம ஹீரோ வந்து போய் தங்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் ஹீரோவால் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க முடியாது, ஒரு 4-5 நாளைக்கு இவன் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் வந்துட்டு ஒரு நாளைக்கே உன்னோட மைண்ட் மாறினாலும் மாறும், சைனாக்கு போகிறதுக்கு நீ ஏன் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துப்ப அப்படிங்கிறது மாதிரி பாஸ் வந்து சொல்லிடுறாரு. ஹீரோவும் சரி மறக்க முடியாதுங்கிறதுனால நான் இந்த 4 நாளைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இந்த விஷயத்த லஞ்ச் சாப்பிடும் போது மிக்கி வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஸோ நியூஸ் வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பரவி போயிட, இவளும் இந்த என்ன தேதி சொன்னேன், அப்படி பார்த்தா இந்த வீக்கெண்டே வருது அப்படின்னு உடனே ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா, ஆனால் நீ கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரையா, நம்ம 2 பேரும் டின்னர் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அதுக்கு என்ன அவசியம் இருக்குது, நான் தான் போயிட்டு 4 நாளில் வந்துட போகிறேன்ல அப்படின்னோடனே, என்னதான் இருந்தாலும் சரி நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா தடவையாக பிரிஞ்சிருக்க போகிறோம்ல, மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்க, நம்ம ஹீரோவும் சரி நம்ம 2 பேரும் ஒன்றா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவளுக்கு பல்ப் எரியுது. ஸோ எனக்கு வந்து நீ ப்ராமிஸ் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் பிளானை மாற்றிடக்கூடாது அப்படின்னு வேற அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. இங்கே மெவினும் ஹீரோயினும் சேர்ந்து அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு இந்த டைலமாவில் இருந்துக்கிட்டே வந்து இப்போ ஹீரோயின் மெவின் பக்கம் சாயறதுனால அவனோட ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ணாமல் விட்டுட்டான் இல்லையா. ஸோ ஹீரோவும் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப குஷியாக வந்து மெவினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுறான். ஸோ அப்போ வந்து அவங்க டீச்சர், அதாவது அவங்க ஸ்கூல் டேஸில் இருந்தப்போ ஃபேவரட் டீச்சர் ஒருத்தவங்க இப்போ தான் ரிட்டையர் ஆக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, நீயும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து வந்துடுறீங்களா, இல்லை ஹீரோயின் கிட்ட நான் தனியாக வந்து இன்வைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோவும் என்னைக்கு சொன்னேன், ஆக்சுவலாக அன்றைக்கி தான் நான் வந்து சைனா போகிற மாதிரி இருக்கும், அதனால் என்னால் அங்கே வர முடியாது, நான் வேணா டீச்சரை தனியாக போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை பார்க்குறதுக்காகன்னு சொல்லி கிளம்பி போகிறான். அப்போ வந்து அவங்களுடைய அந்த ஸ்கூல் டேஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டீச்சரும் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ஏற்கனவே ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா,
எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, இல்லை வந்து என்கேஜாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை அவள் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், அதுக்கு மேலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே விளக்க, அதுக்கு அந்த டீச்சரும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும், அவள் மேலே நீ பயங்கர வந்துட்டு லவ்வாக இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவள் உன்னை அப்போ ஃப்ரெண்ட்லியாக பார்த்துருந்தாலும் சீக்கிரத்தில் வந்து அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணியிருப்பான்னு நினச்சேன், இன்னமும் அவள் உன்னை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் இல்லை எங்கள் 2 பேருக்குள்ளே வந்துட்டு வேறு எதுவுமே இருக்க போகிறதில்ல, அவள் ஆல்ரெடி வேற ஒருத்தனை டேட் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் மெவினுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவளோட பெஸ்டீஸ் 2 பேர்கிட்டயே சொல்கிறா. ஸோ அதை கேட்டோடனே அவங்க 2 பேருக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிடுது. அவங்க 2 பேர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் உன்னை எவ்வளோ வந்து பிரேக் பண்ணாங்கிறதெல்லாம் மறந்துட்டியா, திரும்ப அவன் பக்கத்தில் கூட வந்துட்டு போகாதுன்னு நாங்கள் அவ்வளோ சொல்லியும் கேட்காம அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க போகிறேங்கிற, ஒரு தடவை வந்து ஹார்ட் பிரேக் ஆனது உனக்குலாம் பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஸோ இதனால் ஹீரோயினும் பதில் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டுருக்க. இன்னொரு பொண்ணும் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறா. அவளை கொஞ்சம் பாரு, அவளுக்கு வந்து அப்படி அவன் மாறிட்டான்னு தோணுச்சுன்னா அவளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா நம்ம ஏன் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்கா. ஆனால் அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் வந்து சுத்தமாக அதில் உடன்பாடே கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பட்ட அடியே திரும்ப படிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ இதுக்கு பிறகு அந்த ஃப்ரெண்டில் ஒருத்தி வந்து இப்போ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு அவனை தனியாக மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறா. ஸோ அப்போ அவன் பார்த்த உடனே இந்த மாதிரி ஹீரோயின் மெவின் கூட வந்துட்டு திரும்ப பேரப் ஆகிட்டாலாமா, அவங்க 2 பேரும் பேச்சப் ஆனது விஷயம் வந்து கேட்டு நானும் அப்புறம் இன்னொருத்தையும் சேர்ந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். என்ன நடந்துட்டுருக்கு, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு உடனே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஸோ உனக்குலாம் வந்து கஷ்டமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன கஷ்டப்படணும், நான் என்ன யோசிக்கணும்னு நீ நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, உன்னோட ஃபீலிங்ஸை பற்றி எங்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்போ தான் நீ அதை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிற, நீ எக்ஸ்பிரஸ் பண்ணுற வரைக்கும் அவளுக்கு வந்து தெரிய போகிறதில்ல, அவள் இந்த மாதிரி தான் தப்பாக முடிவெடுத்துட்ருக்கா, திரும்ப வந்துட்டு அவளுக்கு ஹார்ட் பிரேக் உண்டாகிற மாதிரி இருக்குது, இது அவளுக்கு மட்டும் இல்லை உனக்கும் சேர்த்து தான், அவள் வேற ஒருத்தனை டேட் பண்ணுறத உன்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, நீ ஹார்ட் ஆக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டா. ஹீரோ வந்துட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னா நடுவில் நான் போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பதில் வைக்க, உனக்கே நல்லா தெரியும் ஒன்னால் அவளும் அவளால் நீயும் தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும், வேற யாராலையுமே வந்துட்டு அவளால் அவ்வளோ வந்து சந்தோஷமாக வந்து அவளை ஃப்ரீயாக வந்து கொண்டு போக முடியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு, 2 பேரையும் வருத்திக்காம நீயே வந்து ஒரு முடிவு பண்ணி சீக்கிரமாக வந்து உன் லவ்வை கன்ஃபஸ் பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி கத்திட்டாங்கிறது கிளம்பி போயிடுறா. ஹீரோயினுக்கு கால் பண்ணலாம்னு இருக்கிற சமயத்தில் தான் கரெக்டாக அங்கே மிக்கி வரா. எனக்கு ப்ராமிஸ் பண்ணல வா டின்னர் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிடுறா. அவனும் சரி வாக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். அங்கே வந்ததுக்கப்புறமா அவனுக்கு பிடிச்சமான டிஷ்ஷஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கா. அவனும் வந்துட்டு ஏனோ தானும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்காக தான் நிறைய டிஷ்ஷஸ் நான் சமைக்கவே கற்றுக்கிட்டேன், நம்ம ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து உனக்கு வகை வகையாக சமைச்சு கொடுத்து சூப்பராக பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறான். அந்த சமயத்தில் வந்துட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் கிளியராக வந்து சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். உன்கிட்ட உண்மையை சொல்லணும்னா நான் நம்மளோட ஃப்யூச்சர் இல்லை அடுத்த ஸ்டேஜை பற்றி கூட நான் யோசிச்சதே கிடையாது, எனக்கு உன் மேலே வந்துட்டு ஒரு லைக் இருக்கிறது உண்மை தான், பட் ஆனால் அது லவ் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை நான் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, எனக்கு உன்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு சிஸ்டர்லி ஃபீலிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவள் ரொம்பவே பிரேக் ஆகிடுறா. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு அவளுக்கு சமாதானம் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு போக, அவளும் பயங்கரமாக அழுதுகிட்டே வந்துட்டு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட, உனக்கு லவ் இல்லைங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்காக என்னோட லவ்வை நீ யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கத்திட்டு உன்னை எனக்கும் மன்னிக்க மாட்டேங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. அங்கேருந்து எதுக்குமே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாமல் கிளம்பி போயிட, அப்புறம் அந்த மிக்கியும் பயங்கரமாக வந்து அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. அவளோட கனவெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோன்னா மெவினும் நம்ம ஹீரோயினும் தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெவின் நம்ம ஹீரோயினுக்காகன்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு சமைச்சு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அந்த சமயத்தில் அங்கே ஹீரோயினுடைய மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். மெவின் வந்து அந்த மெசேஜ் எடுத்து ஹீரோயினுக்கு தெரியாமல் வாசிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அதில் நம்ம ஹீரோவும் எப்போவும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நீ சொல்லுவ இல்லையா, ஸோ இப்போ வந்து அதை தான் செய்ய போகிறேன், உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்க போகிறேன், இதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவை என்னை கேட்டிருக்க நான் ஏன் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு, நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது. கூடவே வந்துட்டு நான் சைனாக்கு நாளைக்கு கிளம்பி போகிறேன், ஸோ திரும்பி வரதுக்கு 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை வாசிக்கிற மெவின் வந்துட்டு ரொம்ப பொசசிவாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த ஃபோனை அதே இடத்துல வச்சிடுறான். என்னோட மெசேஜுக்காக காலுக்காகன்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டு அங்கே ஃப்ளைட் ஏறி சைனாக்கு போயிடுறான். ஸோ இவன் சைனாக்கு போன சமயத்தில் தான் ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணுறா. ஹீரோ வந்து ஆசையாக அந்த காலை சைனாலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் நீ எதுக்காக சைனாக்கு போனால் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் அந்த மெசேஜ் அனுப்புறேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, என்ன மெசேஜ், எனக்குலாம் ஒரு மெசேஜும் வரல, ஆனால் நீ சொல்லாமல் போனது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டே இருந்துட்டு, சரி அதெல்லாம் விடு, நம்ம டீச்சருக்கு இங்கே வந்து ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறோம்ல, ஸோ அதனால் நீ வரியான்னு கேட்குறதுக்கு தான் நான் மெயினாக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவும் அதெல்லாம் நான் ஏற்கனவே அவங்களை தனியாக போய் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ இப்போல்லாம் வர எந்த
விஷயமும் என்கிட்ட சொல்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் சரி வை எனக்கு பில்லு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறா. நம்ம ஹீரோவும் என்ன மெசேஜே வரலங்கிறாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போயிருக்கான். டீச்சருக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி கொடுக்கறதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினோட கேங் எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த டீச்சரும் வந்துட்டு இவங்க எல்லாரோடையும் ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. எல்லாருமே வந்து என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவங்களும் அவங்க சின்ன வயசில் என்னெல்லாம் ஃபன் பண்ணாங்க என்னெல்லாம் சேட்டப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதில் மறக்காததெல்லாம் சொல்லி எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசில் நீங்கள் சேட்டப் பண்ணப்போ இந்த கிளாஸில் இருந்து உங்ககிட்ட இருந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் கன்ஃபஸ் பண்ண வச்சுல, ஸோ அந்த கன்ஃபஸ்டிகேட் பண்ண திங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் அவங்களுடைய திங்ஸ் கொடுக்குறாங்க. லைக் வந்து ஒரு வாக்மேனு, அப்புறம் வந்து ஒரு காமிக் புக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கான திங்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு என்வலப் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அங்கே வரலங்கிறதுனால ஹீரோயினை பார்த்து நீ இதை கொடுத்துறியா அப்படின்னோடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறா. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஹீரோயினும் அடைச்சி சும்மா இருங்க, பக்கத்து வீடுங்கிறதுனால நான் கொடுத்துடலான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவளும் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு அந்த என்வலப்பை வாங்கி பத்திரமா வந்து அவளுடைய பேக்கில் வச்சுக்கிறா. ஹீரோ கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டீச்சரும் ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது நீ தேடிட்டு இருக்க பொருள் வந்து எப்போவுமே எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, உன் பக்கத்திலே கூட இருக்கலாம், நீ தான் வந்துட்டு சரியாக கவனிக்காமல் இருந்திருப்ப, அதனால நல்லா பாரு உனக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஹீரோவுடைய லவ் பற்றி தான். ஹீரோயினுக்கு இந்த விஷயம் புரியலனாலும் ஏதோ அட்வைஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லி தலை ஆட்டி வச்சுக்கிறா. ரீயூனியன் இங்கே வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை வந்து மேபி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பான். ஸோ இங்கே ரீயூனியன் இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் வந்து முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருப்பா. இப்போ வந்து மெவின் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் அங்கே கிளம்பி வரேன், நீ எந்த மெசேஜை பார்க்கக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணுவேன், அதை அழிக்கிறதுக்கான ரைட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ கூட வந்துட்டு அவன் தான் உனக்கு முக்கியமாக இருக்கான்ல, நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், அதை பற்றி சட்டையே செய்யாமல் அவனுடைய மெசேஜ் தான் உனக்கு முக்கியமாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெவினும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ள என்ன தான் இருக்குது, என்ன வந்து எதுக்காக வந்து சைடில் வந்து ஒரு பேட்ச் பண்ணிக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் நீ தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் வந்துட்டு வார்த்தையில் விட்டுட்டு இருக்க, நீ கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்றா. அதுக்கு அவனும் இல்லை இப்போவே பேசி ஆகணும், இப்போவே எனக்கு தெரிஞ்சாகணும், அவனா இல்லை நானா, நீ யாரையாவது ஒருத்தரை தான் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏற்கனவே ஹீரோயினையும் ஹீரோவையும் சேர்த்து வச்சு அவன் பேசுறது பிடிக்காத நம்ம ஹீரோயினும் இப்போ அவன் பார்த்த உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் கேள்வி கேட்ட உடனே வந்துட்டு எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இது கேட்டோடனே மெவினுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. நான் ஒன்றும் மற்ற பொண்ணுங்களை மாதிரி இல்லை, ஒரு லவர் கிடைச்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போடுறதுக்கு, எனக்கு என்றைக்குமே லைஃப்பில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இது சொல்கிறது மட்டும் இல்லை, அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறா. ஸோ மெவினுக்கு வந்துட்டு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகிடுது. இருக்குல்ல அப்படிங்கிறது அவனுடைய ஈகோக்கும் வந்துட்டு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரொம்ப அப்செட்டாக இருக்கா. அப்போ தான் ஹீரோ கிட்டேருந்து அவளுக்கு காலும் வருது. ஸோ அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ வந்து கேட்குறான், என்னாச்சு வாய்ஸ் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சமாளிச்சுட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசையில் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறாலோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப லக்கி தெரியுமா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோக்கும் வந்து மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே அதே டயர்னஸில் தூங்கி போயிடுறா. ஹீரோவும் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இவ பேசிக்கிட்டே தூங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மெமரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் மெவின் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் லைன் கிராஸ் பண்ணியிருக்க கூடாது, உன்னோட ப்ரைவசியில் நீ சொன்ன மாதிரி தலையிட்டு இருக்கக்கூடாது, மெசேஜை டெலீட் பண்ணியிருக்க கூடாது, இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க நம்ம ஹீரோயினும் நீ என்னை வந்து உன் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தான், உனக்கு ஸ்லேவ் கிடையாது, ஸோ என்னோட ப்ரைவசிக்குள்ளே நீ உள்ளே வராத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான். மேபினும் அதை ஏற்றுக்க நம்ம ஹீரோயின் அவன் கொடுக்கக்கூடிய ஃப்ளாஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத இனிமேல் நான் தெளிவாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோ சைனாலேருந்து ரிட்டர்ன் ஆகிடுறான். அவன் ஆஃபீஸ்க்கு போகிற சமயத்தில் அங்கே மிக்கி இல்லை. ஸோ இவனுக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் ஆகிடுது. அவள் ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணி மீட் பண்ண வர சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் ஆசையாக கிளம்பி போகிறான். போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா இங்கே மெவினுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்து கோர்த்து விட்டு 2 பேரையும் வந்து செட்டில் பண்ணலாங்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்தில் 2 பேரும் எடுத்து அந்த பேப்பரும் கிழிஞ்சு போயிடுது. கரெக்டாக மெவின் அங்கே வந்த உடனே 2 பேரும் அந்த பேப்பர் அப்படியே ஒழிச்சு வச்சுட்டு ரொம்ப காம் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து எப்படியாவது மெவின் கிட்ட வந்து நார்மலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு ரொம்பவே விரும்புறதா மெவின் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஹீரோடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே இப்போ மெவினுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல, அதனால இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அழுத்தி அவனே சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த சமயத்தில் அவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு அதிகமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு தனி சொல்லிக்கிறான். ஹீரோயின் கிட்ட நிறையா ஃப்ளாஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்காம நான் தான் வந்து சரி பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இவ்வளோ வருஷமாக கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கும் பயங்கரமாக வந்துட்டு ஹர்ட் ஆகிடுது. இந்த மாதிரி ஹீரோ வந்து தன்னை இப்படி தான் நினச்சிருக்கானோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவ்வளோ ஆர்டர் பண்ண ஃபுட்டை கூட வந்து சாப்பிடாம எனக்கு பசிக்கலை, நான் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் பண்ணி
பண்ண சொல்லிடுறா. ஸோ இதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்கு வந்து மெவின் அவளை ட்ரா பண்ணிவிட்டு 2 பேருக்கு என்ன தான் நடக்குது, அங்கே என்ன நடந்துச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இதனால அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு விஷயம் தெரியாமல் நான் இங்கேருந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அது கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, எனக்கும் ஹீரோக்கும் பிரச்சனை, அதனால தான் அப்படின்ன உடனே என்ன பிரச்சனை, நான் எதுக்கு நடுவில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவன் கேட்டுட்ருக்கான். என்னை வந்து என்ன ஒரு நோசியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிக்க, ஹீரோயினும் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் தான், அதை விட்டுட, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ன உடனே இல்லை நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் எனக்கு எப்போ பாரு வந்துட்டு டவுட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். உடனே இவ வந்து ஓப்பன் பண்ணிடுறா. ஹீரோக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கான், அதில் என்னை கர்ஸ் பண்ணி எழுதியிருக்கான், அந்த லெட்டரை வந்துட்டு என்கிட்ட காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த சண்டை தான் நீ வரதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ நீ வந்ததுக்கப்புறம் எங்களுக்கான சண்டைக்கும் காரணம் அதுதான் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. இந்த சின்ன விஷயத்துக்காக 2 பேரும் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட என்ன வந்துட்டு உள்ள மதிக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இவன் கிளம்பி போனதுக்கப்புறம் சரி பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கூட போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணுறான். ஸோ ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிறா, ரொம்ப பயந்துடுறா அவங்க அம்மாவுக்கு ஏதாவது பெருசாக ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மெவின் அவளுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அவளுக்கு அவன்கிட்ட ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா டாக்டர் அங்கே செக் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால ஒழுங்காக தூக்கம் இல்லாததுனால தான் வந்துட்டு இப்போ மயங்கி விழுந்திருக்காங்க, மற்றபடி வந்து அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழே விழுந்ததுனால அவங்களுக்கு காலில் மட்டும் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் மெவின் அப்புறம் அவளுடைய அப்பான்னு சொல்லி எல்லாருமே ஓவர் நைட் அங்கே ஸ்டே பண்ணி அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க. ஹீரோ வந்து அடுத்த நாள் காலையில் ஹீரோயினோட அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அவளை வீட்டுக்கு வரா. அந்த சமயத்தில் தான் அவன் தெரிஞ்சுக்கிறான் இந்த மாதிரி வந்து அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவன் உடனே போய் பார்க்குறேன்னு சொல்லும் போது இல்லை அவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி இப்போ வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் பதில் வருது. ஸோ ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேலே எதுவும் சொல்லாமல் ஹீரோயின் வந்துட்டு தங்கிட்ட சொல்லலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட்டோட அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவனோட அப்பா அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி மெவின் வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த சமயத்தில் அவனும் வந்துட்டு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு வந்து ஹர்ட் பண்ணதெல்லாம் சொல்லி காட்டி இப்போ அந்த மாதிரி கிடையாது, அப்போ நான் ரொம்ப இம்மெச்சூராகவும் செல்ஃபிஷாகவும் நடந்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க கிட்ட ரொம்ப நேரம் டைலாக் எல்லாம் பேசி கடைசியில் ஹீரோயின் கிட்ட தான் வந்து சீரியஸாக இந்த முறை இருக்கேன், அதனால அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் ஆனால் இப்போதைக்கு அவளோட என்கேஜ்மெண்ட் நடத்திக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனோட அப்பாவும் அவருக்கு வந்துட்டு இவன் மேலே முழுசாக நம்பிக்கை வரல அப்படிங்கிறத வந்து காட்டிக்கிறாரு. அப்போ வந்து ஹீரோனோட அம்மாவும் நீ எங்கள்கிட்ட சொல்கிறத விட ஹீரோயின் கிட்ட தான் முதல்ல சொல்லணும், எங்கள் பொண்ணுக்கு ஓகேனா தான் எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெவின் அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் வந்து வழி அனுப்புறதுக்காக வரா. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் கிட்ட அவன் திரும்ப கேட்குறான், நான் உள்ள சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் வந்து உன்னோட என்கேஜ் ஆகணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் இப்போ தானே நம்ம பேட்சப் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தோம், எதுக்காக வந்துட்டு எவ்வளோ அவசரம், பொறுமையாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ மெவினோ நான் வந்து இதெல்லாம் வந்துட்டு அவசரப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் உனக்கு தெரியலாம், ஆனால் வந்து உன்னை நான் எழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறேன், என்னோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நீ இல்லாமல் வந்துட்டு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, உனக்காகத்தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு யோசிச்சுப்பாரு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். இன்னும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் அங்கே தூங்குறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு அவர் எழுதி வச்சிருந்தால அந்த பேப்பர் 2 பேர் கிழிச்சாங்கல்ல சண்டை போட்டு, அந்த பேப்பரில் பாதி ஹாஃப் இவகிட்ட வந்ததுனால அதை எடுத்து வாசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதை வாசிக்கும் போது பார்த்தோன்னா என்னமோ வந்து லவ் கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி தான் இன்டெரக்டாக வந்து இருந்துட்டுருக்கு. ஆனால் அது புரியாத நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இதில் ஒரு திட்ட வார்த்தை கூட இல்லையே, அப்படின்னா இவன் என்னை திட்டலையா, அப்போ இது என்னை பற்றியே கிடையாதா, யாரையோ வந்து வர்ணிச்சிருக்க மாதிரியெல்லாம் இருக்குது, எந்த பொண்ணை வர்ணிச்சிருக்கான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு இருக்கா. அந்த லைன்ஸ் எல்லாம் திரும்ப 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 படித்து பார்த்து குழம்பிட்டே இருந்துட்டு இதுக்கெல்லாம் நான் ஏன் கவலைப்படணும், அவனா சொல்கிறப்ப தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்துட்டு அதை எடுத்து வச்சிடுறா. அதுக்கடுத்தது நாள் ஹீரோ வந்துட்டு இங்கே மெவினை பார்க்கணும்னு சொல்லிட்டு மெவின் கூட ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஒரு கேஃபேல மீட் பண்ணுறான். ஸோ மெவினோ என்னெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் இல்லை நேற்று வந்துட்டு லஞ்ச் அப்போது நான் ஹீரோயினை பற்றி கொஞ்சம் பேசினேன் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக பேசிட்டேன், அவள் நிஜத்தில் அந்த மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, ஆனால் நேற்று நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் வந்துட்டு அவளை வீக்காக காட்டியிருக்கோம் இல்லையா, அது தப்புன்றதுனால தான் எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். உடனே இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி மெவினும் கேட்டுட்ருக்கான். ஆனால் நீ ஹீரோயின் வந்துட்டு ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது மெவின் என்ன சொல்கிறான்னா, பெரிய யோகியா மாதிரி நீ பேசாத, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்துட்டு ஃப்ரெண்டுங்கிற முகமுடிக்குள்ளே லவ் பண்ணிக்கிட்டு அதை கன்ஃபஸ் கூட பண்ண தெரியாமல் அங்கே வந்து கோழையாக தானே இருந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. உடனே அவனு கொஸ்டின் பண்ணுறான், இந்த மாதிரி மெவின் கிட்ட நீ தான் அந்த மெசேஜ் டெலீட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என் கேர்ள் ஃப்ரெண்ட் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு நான் தான் செய்வேன், நீ வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட மெவின் பதில் சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு அவள் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நீ சொல்கிறதெல்லாம் அவள் செய்வான்னு கிடையாது, அவளை மாற்றணும்னு மட்டும் முயற்சி பண்ணாத, அது உன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். மெவின் நானும் ஹீரோயினும் கொஞ்சம் நாளில் என்கேஜ் ஆக போகிறோம், அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறான். இது கேட்டோன்னே ஹீரோக்கு வந்துட்டு ரொம்பவே டவுன் ஆகிடுது, ஹீரோயின் இந்த விஷயத்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா, என்கேஜ்மெண்ட் மட்டும் இல்லை வெட்டிங்கே ஆனாலும் சரி அவனால் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவளை மாற்ற முடியாது, அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். மெவின் ஹீரோ சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி
சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோயினோட அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டதுனால அவங்கள வீட்டில் பார்க்கறதுக்காக வர அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட் எல்லாமும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். ஸோ அப்போ வந்து அவங்க அம்மாவும் சாரி வந்துட்டு உனக்கு ரொம்ப பயந்து போயிருப்பல்ல, ஹீரோயின் உங்ககிட்ட சொல்லியிருப்பாள்ல எதுவும் வந்துட்டு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவனும் இல்லை அவன் எனக்கு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது கேட்டு அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களை தேடி வீட்டுக்கு வந்தேன் அப்போ தான் விஷயம் தெரிஞ்சது அப்படின்ன உடனே என் பொண்ணு ஏன் உங்ககிட்ட சொல்லலை, உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, முன்னாடி மாதிரி வீட்டுக்கும் வரமாட்டேங்கிற, அவளும் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தயங்கிக்கிட்டே கொஞ்சம் வந்து மழுப்புறான். எனக்கு ஒர்க் வந்து நிறையா இருக்குது, ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு கூட பேச்சு அடிபட்டுச்சு, அதனால் வேலை அதிகமாக இருந்ததுனால தான் இங்கே வர முடியல, அவளோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் சொல்கிறது பொய்யா இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினுடைய அம்மாக்கும் அக்காவுக்கும் வந்து தோணிட்டு இருந்துச்சு. இவன் வந்துட்டு போன கொஞ்ச நேரத்துலேயே அங்கே மெவின் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரான். ஸோ அப்போ மெவினுமே நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்து அதே டிஷ்ஷே வாங்கிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் தான் அவங்க அம்மாவுக்கு ஃபேவரட்னு சொல்லி இவனை வாங்க வச்சிருப்பா. ஸோ இதை பார்த்தோன்னே வந்துட்டு அவள் ஹீரோயினோடைய அக்கா வந்துட்டு கொஸ்டின் பண்ணுறா, இங்கே ஹீரோ வாங்கிட்டு வந்து அதே ஃபுட்டே தான் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டோன்னே மெவின் கொஞ்சம் டவுன் ஆன உடனே அந்த ஆக்வர்ட் சுச்சுவேஷன்லேருந்து ஹீரோயினோட அம்மா தான், எனக்கு பிடிச்ச ஃபுட் எவ்வளோ சாப்பிட்டாலும் நான் வந்துட்டு நல்ல குண்டாயிடுவேன், நீ இனிமேல் வீட்டுக்கு எப்போ வேணாலும் வந்து போகலாம்ப்பா, ஆனால் எதுவும் வாங்கிட்டுலாம் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி மெவின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் கரெக்டாக மெவினுக்கு வந்துட்டு ஒரு கால் வர அவங்கிறது கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் தனியாக இருந்த உடனே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, ஹீரோ இங்கே வந்துட்டு போனானா அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ வந்தா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, நீ அவனும் பேசிக்கிறதே கிடையாதா, அவங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, உனக்கு வேலை அதிகமாக இருக்குது, நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்ல உடனே அவங்க அம்மா 2 பேரும் ஒரே மாதிரியே போய் சொல்லுங்க, உங்கள் 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் விஷயமும் எல்லாமே சிங்க் ஆகும், ஒருத்தர் பேசிக்காம கூட ஒரே பதில சொல்லி சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அக்காவும் டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு ஹீரோயினும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, அம்மாவை பார்க்க வந்தல, அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நான் வந்துட்டு அன்னைக்கு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் விட்டதுக்காக சாரியும் கூட அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு புரியுது, அன்னைக்கு ஆன்ட்டி அந்த மாதிரி நீ பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கில் இருந்திருப்ப, என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருந்திருப்ப, அதனால தான் நீ வந்து எனக்கு கால் பண்ணுறதையும் வந்துட்டு ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் கரெக்டாக என்ன புரிஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதனால என்ன, நான் உடனே கிளம்பி வரேன், நம்ம ஸ்பாட்டில் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் மீட் பண்ணுறதுக்காக போன உடனே நம்ம ஹீரோவும், நீ அன்றைக்கி நிஜமாவே வந்துட்டு நான் சைனாக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜஸ் எதுவுமே உனக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், சத்தியமாக அந்த மெசேஜை நான் பார்க்கல அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறான், மெவின் வந்துட்டு டெலீட் பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவன் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து கிண்டல் பண்ணுவான் இல்லையா மெவினுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்டில், ஸோ அதை சொல்லி காட்டுவா, உலகம் என்ன சுற்றி அதை சுற்றுது, நீ என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சர்க்காஸ்டிக்கலாக அவன் சொல்லிட்டு இருக்க. நான் கோவத்தில் சொல்லிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். நானும் அதே மாதிரி தான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஹீரோவை பற்றின சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறா. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க மீட் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் கேட்டிருப்பா, என்கிட்ட ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கியா, என்கிட்ட பொய்யா ஏதாவது நடந்துட்டுருக்கேன், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவான். இப்போ வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் வந்த உடனே பயங்கரமாக பஞ்ச் பண்ணிட்டு கத்துறா, நீ என்கிட்ட எந்த விஷயமும் மறைக்கலன்னு சொன்னேன், எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஹீரோவும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்குறான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவனும் யோசிச்சு பார்த்துட்டு, சரி இரு அடிக்காத, நான் பொறுமையாக சொல்கிறேன், மெவின் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டான் நான் அவனை மீட் பண்ணதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மெவினை பார்த்தியா, இது எப்போ நடந்துச்சு, இந்த விஷயம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ இந்த விஷயத்தை பற்றி நீ பேசலையா, வேற என்ன பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, அட பாவி, அப்போ எத்தனை விஷயத்தை என்கிட்ட மறைச்சி வச்சிருக்க, நான் உங்ககிட்ட எந்த விஷயமே மறைச்சது கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சத்தம் போட ஆரம்பிக்க, சத்தியமாக நான் எதை மறைச்சேன்னு எனக்கே தெரியல, இது சும்மா அடிக்காமல் என்ன விஷயம்னு சொல்லி நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் இப்போ தான் கேட்குறா, இந்த மாதிரி உனக்கு ஸ்கூல் டேஸில் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சதாமே, ஒரு பெஸ்ட் காலேஜுக்கு வந்து உனக்கு கிடச்சிருக்கு, பட் ஆனால் நீ என் கூட படிக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்காலர்ஷிப்பை ரிஜெக்ட் பண்ணிட்டியாமே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, அதுதான் உண்மை. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மொமெண்டெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, உடனே நீயே பெரிய வசதின்னு நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பில் கிடைச்ச அந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த கோர்ஸ் பிடிக்காததுனால தான் இந்த காலேஜில் நான் சேர்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை கொஞ்சம் டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோயினும் வந்துட்டு, இங்கே 2 பேரும் வந்திருக்கோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம், ஆனால் வந்து ஒரு ட்ரிங்க் இல்லாமல் எப்படி, நம்ம கொஞ்சம் ஃபன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, எப்போ பாரு வந்து சீரியஸான டாபிக்ஸாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோவும் சரி ஒரு வேளை வந்துட்டு இவங்க கூல் பண்ணியாச்சு, இதுக்கும் மேலே இவளுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அமைதியாகிறான். அப்போ வந்து இவங்களுக்காக ட்ரிங்க்ஸ் வாங்க வெளியில் கிளம்புன சமயத்தில் தான் மெவின் கிட்டேருந்து அவளுக்கு கால் வருது. சரி நான் அட்டன் பண்ணி பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் மெவின் என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் நான் ஒர்க் முடிச்சு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாக உன்னை பார்க்கவும் இல்லை, இன்றைக்கி நிறைய மீட்டிங்ஸ் வந்து பேக் டு பேக் இருந்ததுனால சாப்பிட கூட கிடையாது,
காலையிலேருந்து நைட் வரைக்கும் கொஞ்சம் கூட சாப்பிடல அப்படின்னு சொல்கிறா. ஏன் இப்படி பண்ணுற, கொஞ்சமாவது போய் சாப்பிடு அப்படிங்கவும், இல்லை நீ போய் வாங்கிட்டு வா, நீ வந்தால் தான் நான் சாப்பிடவே, இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுடுறான். ஹீரோயினும் திரும்ப கால் பண்ணுறா. நம்ம வீணை எடுக்கல. உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு, நம்ம சும்மா தானே ஃபன் பண்ணலான்ட்டு இருந்தோம், ட்ரிங்க் பண்ணலான்ட்டு, இன்னொரு நாள் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஏன் என்னாச்சு உனக்கு, நீ எங்கே இருக்க, வீட்டுக்கு போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பதறதுக்காக ஆரம்பிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மெவின் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லையா, அதனால நான் மெவினை வந்துட்டு கொஞ்சம் பார்த்தாகணும், ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. ஹீரோவும் இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு புரியாமல், சரி பத்திரமா பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். ஹீரோயின் இப்போ மெவினுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. ஸோ அந்த சமயத்தில் ஃபுட்டோட வரப்போ பார்த்தா அங்கே மெவின் வந்து டயர்டில் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனை கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்துட்டு போயிட்டு அவனுக்கு பிளாங்கெட்லாம் வச்சு கவர் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் வாங்கிட்டு வந்த ஃபுட்டையும் வச்சு பக்கத்தில் ஒரு நோட்ஸும் எழுதி வைக்கிறா. இந்த மாதிரி வந்து எழுந்த உடனே மறக்காமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த பார்ட் முடியுது.